வணக்கம். இன்றைக்கி எளிய சமையலில் வந்து வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வறுவல் பொரியல் இல்லை, வறுவல். அதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தோன்னா நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு பொரியுது. வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 2 பல் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயை நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி ரெண்டாக வந்து கொழுந்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு வாழைக்காய் தானே எடுத்திருக்கேன், நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு வாழைக்காய்க்கு 2 பல், 2 வாழைக்காய்னா 4 பல், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக விடணும். இடையில கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி பரட்டாமல் கொஞ்சமாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இது கொஞ்சம் பிடிக்கும். எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். வாழைக்காய் வெள்ளம் வந்துருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இருக்கலாம், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.